ஹாய்ங்க. வெரி குட் மார்னிங். இன்றைக்கி வந்து மார்னிங்லேருந்து வ்ளாக் ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ மார்னிங்கே வந்து ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ணிட்டேன். லஞ்சுக்கு வந்து சூடாக வந்து மீல் மேக்கர் பிரியாணி மாதிரி பண்ணிவிட்டு, ஸோ அது வந்து பாப்பாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். தக்காளி சாதம், குஸ்கா அந்த மாதிரி எது பண்ணி கொடுத்தாலும் என் பெரிய பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த குட்டி மீல் மேக்கர் இருக்குது இல்லையா, அதில் வந்து லஞ்சுக்கு வந்து நான் வந்து பண்ணிட்டேன். நல்லா சாதமும் உதிரி உதிரியாக வந்து சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு. ஸோ நிறைய போட்டுட்டேன் மீல் மேக்கர். ஸோ ஒவ்வொரு பைட்டுக்கும் ஒன்று ஒன்று கிடைக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு, அவளுக்கு அந்த 2 காம்பினேஷன் ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இருந்தாவே ஃபில்லாக சாப்பிட்ருவா. அதுக்கப்புறம் ஷைடிஸ் வந்து மார்னிங்க்கு தோசைக்கு வந்து முட்டை குருமா பண்ணியிருந்தேன். ஸோ எனக்கு எக் மட்டும் போதும் அப்படின்னா, அதனால் அவளுக்கு வந்து எக்கும் லைட்டாக குருமா மட்டும் கொஞ்சமாக வச்சேன். ரைத்தா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டா. அதுக்கப்புறம் பாப்பாவெல்லாம் லன்ச் பேக் பண்ணி அமுச்சிட்டு நான் வந்து ப்ரோட்டீன் தோசை. ஸோ இது கண்டிப்பாக ஒரு தனியாக வீடியோ எடுத்து வச்சுருக்கேன், அப்லோட் பண்ணுறேன். ப்ரோட்டீன் தோசை எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் வந்து ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ஸோ டக்குன்னு நம்ம பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் வெசல்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு, நம்ம எவ்வளோ தான் கிச்சனில் என்ன எடுத்து வச்சாலும் அந்தந்த பொருள் அங்கங்கே இருக்கிறது ரொம்ப ரேர். ஸோ செல்ஃபே வந்து ரொம்ப கிளம்ஸியாக தான் இருக்குது. ஸோ பாதி பாத்திரம் எல்லாம் வந்து பாத்திர கூடையில் இருந்தது. அது எல்லாமே அரேஞ்ச் பண்ணிவிட்டு, ப்ரோட்டீன் தோசை அரைச்சோம் இல்லையா, அதுக்கு கிரைண்டரை தான் யூஸ் பண்ணேன். ஸோ அது எல்லாமே இருந்தது, வாஷப்பில் இருந்தது. அதெல்லாம் எடுத்து அந்தந்த ப்ளேஸில் வந்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு, பாக்ஸஸ் டிஃபன் பாக்ஸஸ் வந்து ஈவினிங் விளக்க மறந்ததுனால இப்போ வந்து திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சிட்டோன்னா, அதுக்கப்புறம் வந்து நம்ம விளக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். உப்பு ஜாடி, நான் வந்து மளிகை சாமான் அந்த க்ராசரி ஐட்டம்ஸ் பாக்ஸஸ்லாம் ஒரடியாக போட்டு டப் பண்ணி இங்கே வந்து வாஷ் பண்ணி எனக்கு வைக்க ஃப்ரீயாக இல்லை. அதனால் எந்தெந்த டைம் வந்து திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் காலியாகுதோ அந்தந்த டைம் வந்து தேய்ச்சி வச்சுக்கலான்னு சொல்லிட்டு, இப்போ அந்த மாதிரி வந்து எனக்கு கொஞ்சம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன். ஒவ்வொரு பாக்ஸையும் வந்து காலியாக நம்ம வந்து ரீஃபில் பண்ணிக்கலாம். அந்த டைமில் வந்து வாஷ் பண்ணி நல்லா ட்ரை பண்ணிட்டோன்னா நல்லாவும் காஞ்சிரும், நமக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ஸோ அதனால் எல்லாத்தையுமே அங்கங்கே அரேஞ்ச் பண்ணிவிட்டு, இனிமேல் கொஞ்சம் க்ராசரி ஐட்டம்ஸ்லாம் செல்ஃப்லேயே இருந்தது, அதெல்லாமே கொஞ்சம் எடுத்து வைக்கணும். ஸோ அந்த ஒர்க்லாம் போயிட்டுருந்தது. நெக்ஸ்ட் வந்து பாத்திரம் விளக்குறது தான் பார்ப்பீங்க. ஸோ கடன்னு எல்லா பாத்திரத்தையுமே விளக்கிட்டு, மோஸ்ட் ஆஃப் லேடிஸ்க்கு ஜென்ஸுக்கு மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே பிடிக்காது பாத்திரம் விளக்குறதுன்னு நினைக்கிறேன். ஸோ கடுப்பாக இருக்கும். நான் என்ன பண்ணுவேன்னா, மொபைலில் ஏதோ மூவி ஆன் பண்ணிவிட்டு, இல்லைனா வெப் சீரிஸோ இல்லைனா சீரியலோ, ஸோ ஏதாவது போயிட்டுருக்குமா அதை ஆன் பண்ணி விட்டுட்டு நான் வந்து பார்க்க ஆரம்பிச்சிருவேன், ட்ரைபேடில் வச்சுட்டு. இல்லைனா யாருக்காவது ஃபோன், ஃபஸ்ட்டு வந்து ப்ரிஃபரன்ஸ் வந்து ஃபோன் தான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காவது ஃபோன் பண்ணி பேசிவிட்டு, பாத்திரம் விளக்க 4 பேர் தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன், கடன்னு விளக்கிடலாம், அந்த மாதிரி ஆகிடும். பட் யாருமே ஆன்சர் பண்ணல, ஃபோன் எடுக்கல அப்படின்னா நெக்ஸ்ட் ஆப்ஷன் தான் மூவி, வெப் சீரிஸ் அந்த மாதிரி போயிடுறது. எங்கே நம்ம குட்டி வச்சுருக்கோம், ஸோ அவங்க வந்து நம்ம எங்கே ஃபோன் பார்த்துட்டா வந்து இதுவும் பார்க்க முடியும், அவங்க என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னு 2 பாத்திரம் இங்கே விளக்குறது, போய் கிச்சனில் ஹாலில் பெட்ரூமில் பார்க்குறது என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி தான் ஓடிட்டுருக்கு. இப்போ வந்து சூப்பரான ரெசிபி பண்ணி காட்ட போகிறேன். ஸோ இது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் மரவள்ளிக்கிழங்கு வந்து ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க. அதை வந்து நல்லா வேக வச்சது நைட் லெஃப்ட் ஓவர் இருந்துச்சு. சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது, சரி தோசை தவாவில் வந்து மசாலா போட்டு எடுத்து வச்சிடலாம், நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது பண்ணேன். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல, ஐ டிட் நாட் எக்ஸெப்ட் திஸ். அந்த ரெசிபி ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது ஒன்றும் இல்லைங்க, என்னென்னா சைட் பை சைட் நான் வந்து தோசை ஊற்றிட்டு இருந்தேன். ஸோ அவங்களுக்கு டிஃபனுக்கு பாப்பாவுக்கும் ரெடி பண்ணிவிட்டு அவங்களுக்கு ரெடி பண்ணணும் அப்படி இல்லையா. மரவள்ளிக்கிழங்கு வேக வச்சது, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் நம்ம வந்து தனி மிளகாத்தூள், அப்புறம் சில்லி பவுடர், கார மிளகாத்தூள் நீங்கள் என்ன வேணால் போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் காஷ்மீரி மிளகா பொடி ஒரு சின்ன டேபிள் ஸ்பூனில் 2, அதுக்கப்புறம் தனி மிளகாத்தூளில் அதே சின்ன டேபிள் ஸ்பூனில் 2, அந்த கலருக்குமே நல்லாயிருக்கும். அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, அவ்வளோதான். அப்புறம் மெயினாக லாஸ்ட்டாக வந்து கொஞ்சம் அரிசி மாவு. ஸோ அந்த கிரிப்ஸினஸ்க்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ ரொம்ப கம்மியாக தான் லெஃப்ட் ஓவர் இருந்துச்சுங்களா, நான் வந்து கம்மியாக பண்ணேன். அன்றைக்கின்னு பார்த்து ரொம்ப நல்லா இருந்தது. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வைக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் லஞ்ச் பாக்ஸில் இருந்து எல்லாமே கேட்டாங்க, பாப்பாவும் ஹஸ்பண்டும்.
ஓகே நெக்ஸ்ட் டைம் வந்து வாங்கிட்டு வந்து இதுக்காகவே நம்ம வந்து இப்படி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்கேன். ஸோ இதை நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இதை வந்து மேரினேட் பண்ணணுன்னு கூட அவசியம் இல்லை. நான் வந்து டக்குன்னு தான் போட்டேன். டக்குன்னு மேரினேட் பண்ணிவிட்டு எல்லாமே நல்லா மெர்ஜ் பண்ணிவிட்டு உடனே நம்ம வந்து தோசை டவால வச்சு எடுத்துடலாம். ஸோ ஆயிலில் வேணும்னாலும் போடலாம், பட் ஆயில் இஸ் நாட் ப்ரிஃபர். அதனால் நம்ம தோசைக்கல்லே நல்லா வந்து போட்டு எடுத்துக்கலாம், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து அரிசி மாவும் மைதா மாவும் பக்கத்துலேயே வச்சுருந்தனால லைட்டாக வந்து கன்ஃபியூஸ்ட் ஆகிடுச்சு. அதனால தான் ஒன்றுக்கு 2 முறை எடுத்து பார்த்துட்ருந்தேன். அதுக்கப்புறம் வந்து தவால கொஞ்சம் எண்ணெய் போட்டுட்டு கருவேப்பிலை போடுங்க. அந்த கருவேப்பிலை அரோமா வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறத வந்து இது பண்ணுங்கள். அது கூட கோட்டிங் வந்து லைட்டாக தான் ஆகும், ரொம்பவே வந்து மெர்ஜ் ஆகாது. ஸோ ஓரளவுக்கு வந்து கோட்டிங் கொடுத்துட்டு நீங்கள் வந்து இது பண்ணி போட்டுருங்க. ஓரளவுக்கு சிம்லேயும் இல்லாமல் ஹை ஃப்ளேம்லேயும் இல்லாமல் மீடியமில் வைங்க. ஸோ டக்குன்னு குக் ஆகிடும். மேலே லைட்டாக ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவைன்னா நிறைய கூட கொஞ்சம் விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து குக்கரில் அந்த சாதத்தெல்லாம் வந்து ஹாட் பேக்கில் மாற்றி வச்சிடலாம். மதியம் நம்ம கொஞ்சம் சூடாக சாப்பிட நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாமே கொஞ்சம் மாற்றிட்டு இருந்தேன். ஸோ அந்த ஒர்க்லாம் போயிட்டு இருந்தது. சைட் பை சைடு எல்லாம் மாற்றிட்டோன்னா நம்ம கொஞ்சம் பாத்திரம் விளக்கும் போது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதே டைமில் ஹஸ்பண்டுக்கும் லன்ச் பேக் பண்ணிட்டேன். ஸோ அவங்களுக்கு லன்ச் பேக் பண்ணி பாப்பாவுக்கு லன்ச் பேக் பண்ணி அடுத்த வருஷம் வந்து இன்னொருத்தவங்களும் ஸ்கூல் போயிடுவாங்க. ஸோ மார்னிங்கே வந்து ஹரிபரின்னு தான் இருக்கும். ஸோ இது பாருங்கள் நல்லா வந்து ஓரளவுக்கு குக் ஆகிடுச்சு. அதனால் வந்து நான் வந்து திருப்பி போட்டுக்கிறேன். ஸோ உங்களுக்கு கலர் கேமராவில் பார்க்க அதே மாதிரி இருக்க மாதிரி இருந்தது, பட் கலர் ரொம்பவே நல்லா இருந்தது, ரொம்ப டேஸ்டியாகவும் இருந்துச்சு. இது வந்து மரவள்ளி கிழங்குல நான் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து சர்விங் பவுலில் எல்லாம் ஹாட் பேக்கில் எல்லாம் 1 பை 1 மாற்றிட்டு இருந்தேன். ஸோ மாற்றிட்டு எங்களுக்கு அவங்களெல்லாம் பேக் பண்ணி அமுச்சிட்டு எங்களுக்கு வந்து தனியாக வந்து எடுத்து வச்சிட்ருந்தேன். ஸோ பாக்ஸில் எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சொன்னேன் இல்லைங்களா, நான் வந்து கிராசரியோ ஐட்டம்ஸ் போட்டு வைக்கிற பாக்ஸஸ் எல்லாம் அப்பப்போ விலக்கி காலியாச்சுன்னா அப்பப்போ ஃபில் பண்ணிக்குவேன். ஸோ ஒரேடியாக டம்ப் பண்ணி போடுறது எனக்கு கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்க மாதிரி ஐ ஃபீல் தாட் அப்படி இருக்கும். அதனால் அதுக்கப்புறம் என்னென்ன இருக்குது, கடலைப்பருப்பும் அதுக்கப்புறம் சின்ன மீல் மேக்கர் வாங்கிட்டு வந்தேன் இல்லைங்களா, ஸோ அதுவுமே கொஞ்சம் இருந்தது. அதுவுமே அந்தந்த பாக்ஸஸில் எல்லாம் போட்டு வச்சுட்டா கொஞ்சம் இடம் நமக்கு வந்து கவுண்டர் டாப்பில் ஃப்ரீயாக இருக்கும். ஏன்னா நம்ம இது வந்து ரொம்ப குட்டி கிச்சன்றதுனால. ஸோ அந்த ஒர்க்கெல்லாம் போயிட்டுருந்தது. அதுக்கப்புறம் வந்து ஜாடியில் வந்து என்னென்ன வச்சுருக்கேன்னா உப்பு, புளி, மிளகா 3 வச்சுருக்கேன். ஸோ புளி வந்து ஊர்லேருந்து அத்தை கொடுத்து விட்டுருந்தாங்க. ஆக்சுவலி புளி எனக்கு வந்து ஒரு ரொம்ப நாள் வர வரைக்கும் அதை என்ன சொல்கிறது ஹெவியாக கொடுத்துட்டாங்க. ஸோ அதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ புளி ஜாடியை நல்லா விளக்கிட்டு ட்ரை அவுட் பண்ணோடனே நல்லா காஞ்சோடனே நம்ம இதில் எடுத்து வச்சுக்கலாம். வச்சுட்டு நமக்கு அதிகமாக நான் வந்து யூஸ் பண்ண மாட்டேன், யூஸ் பண்ணுவேன், ஆனால் கொஞ்சம் கம்மி தானே வச்சுக்கோங்களேன். ஸோ அதை தான் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருப்பேன் என்னென்ன இதில் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து இந்த ஜாடி வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசையாக இருந்து, சேனலில் பார்த்துருப்பீங்க. ஸோ ஒரு வழியாக வாங்கி ஒழுங்காக ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கேன் கை தவறாமல். ஏன்னா வந்து கண்ணாடியோ பீங்கானோ நமக்கு செட் ஆகாது. அதனால் வந்து ஓரளவுக்கு இப்போ போகுது. ஒரு 3 மந்த் ஆல்மோஸ்ட் ஆச்சு போகுது. ஸோ மார்னிங் வந்து நம்ம எல்லாத்துக்கும் தோசை ஊற்றிட்டு எங்களுக்கும் ஒரு வழியாக அப்படியே எனக்கும் குட்டிமாவுக்கும் தோசை ஊற்றிட்டு அதை டேஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இது இப்படி வந்து கோட்டிங் ஆகி இந்த டேஸ்ட்டில் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. சாப்பிட்டுட்டு தோசை ஊற்றி பாப்பாவுக்கும் ஊட்டலான்னு சொல்லிட்டு அவளுக்கு ஃபஸ்ட்டு ஊட்டி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தா ஹாலே வந்து ரொம்ப மோசமாக இருந்தது. ஸோ ஹாலில் வந்து நாங்கள் சோஃபா போடல, கட்டில் போட்டு உட்காந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு படுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கயிறு கட்டில் போட்டு அது மேலே கொஞ்சம் குத்தாமல் கயிறு வந்து குத்தும் இல்லைங்களா, அதனால் நம்ம பெரிய பெட்ஷீட் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து பெட்டு மாதிரி அரேஞ்ச் பண்ணி போட்டேன். ஸோ அது வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும், படுக்கவும் நல்லாயிருக்கும், உட்காரவும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாம் ஒரு வழியாக அரேஞ்ச் பண்ணிட்டு வந்தேன். மேடம் வந்து மேலே ஏறி ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க. சரி அவங்க விளையாடட்டும், நம்ம போய் கிச்சனில் நம்ம சாப்பிட்லாம், ஆல்மோஸ்ட் டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் கிச்சன் ஸ்ட்ரைட்டாக போயிட்டு தோசை, முட்டை குருமா, அதுக்கப்புறம் இந்த மரவள்ளி கிழங்கு ரோஸ்ட்டு எல்லாமே எடுத்து வச்சு நம்ம ஃபுல்லாக சாப்பிட்டாச்சு. ஸோ ரொம்ப ஃபில்லிங்காக இருந்தது டிஃபனு.
அட் த சேம் டைம் ரொம்ப டேஸ்டியாகவும் இருந்தது, ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ஸோ ப்ரோட்டீன் தோசை, முட்டை குருமா, அதுக்கப்புறம் மரவள்ளிக்கிழங்கு ரோஸ்ட். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களை இதே மாதிரி ஒரு வீடியோ மாதிரி இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். அண்டில் திஸ் தென் பை பாய்.